இவ்வளவு நாளா நம்ம போராடின ஆட்சியாளர்களுக்கு நம்மளோட பிரச்சனை தெரியும், நம்மளோட கோரிக்கை புரியும். ஆனா அந்த பிரச்சனைகளை அவன் தீர்க்கணும், கோரிக்கையை நிறைவேற்ற நினைக்க மாட்டான், அலட்சியப்படுத்துவான், துச்சமனை கருதுவான். ஆனா இப்ப ஆளக்கூடியவனுக்கு பிரச்சனையும் புரியாது, தீர்வும் தெரியாது. இவ்வளவு நாளா நாம கேள்வி கட்டமில்ல, கேள்வி கட்டவனுக்கு பதில் தெரியாது. இப்ப கேட்கறவன்ட்ட கேள்வியே புரியாது. இதுதான் தமிழ்நாட்டோட சாபக்கடா நிலைமை. அதனால கிருபானந்த வாரியார் தான் சொன்னாரு, போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது புரியும்னாரு. தாவேக ஆட்சி முழுமையா 5 ஆண்டு காலம் இருக்கணும். விஜய் 5 ஆண்டு காலம் முதலமைச்சா இருக்கணும். இருந்தாதான் இந்த ஆட்சியில வாழ்ந்த பிறகு எப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்சியாளர்கள்ட்ட நாட்டை கொடுத்தங்கிற புரிதல் மக்களுக்கு உருவாகும். ஆனா நீங்க எங்களை புறக்கணித்தாலும், புறந்தளினாலும், நிராகரித்தாலும், தோற்கடித்தாலும் மக்களுக்கு ஒண்ணுனா களத்தில் இருக்க போறது நாம் தமிழர் கட்சி தான். நீ எத்தனை முறை தோற்கடித்தாலும் களத்தில் நிற்போம், வீரியமா நிற்போம். தேர்தல் வெற்றி தோல்விக்காக இயங்குகிற பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள். உறுதியாக இந்த நீட் தேர்வுங்கிற அரக்கனை விரட்டுறதுக்கு நாம் போராடுவோம். இந்த நீட் தேர்வில் நம் தங்கை அனிதாவை நாம இழந்தோம். தங்கை அனிதா 12வது 1176 மதிப்பெண்களை பெற்றார். அனிதாவோட வீடு ஒரு கூரை வீடு, கழிப்பறை, அடிப்படையான கழிப்பறை வசதி கிடையாது. அப்பா கூலி தொழிலாளி, மூட்டை தக்கக்கூடிய கூலி தொழிலாளி. அம்மா கிடையாது, 2 வயசுல அம்மாவை இழந்துடுற. உரிய மருத்துவ சிகிச்சை கிடைக்காம அம்மாவை இழந்துட்டதால யாரும் என்னை போல யாரும் அம்மாவை இழக்க கூடாது, தாயை இழக்க கூடாது. நாம தாய் போல இன்னும் மருத்துவ சேவையாற்றணும்னு வைராக்கியத்தோடு படிச்சு 1176 மதிப்பெண்களை பெற்ற தங்கைய அவள் படிக்காத பாடத்திட்டத்திலிருந்து கேள்வியை கேட்டு நீ தோத்து போயிட்ட, நீ மருத்துவ தேர்வுக்கு லாயக்கு இல்ல, மருத்துவ பணிக்கு லாயக்கு இல்லைன்னு சொல்லி அவளை புறக்கணித்து கொன்றது இந்த நாட்டோட ஆட்சி அதிகாரங்கள். ஒரு அனிதா இல்ல, பல பிள்ளைகள் செத்து போச்சு. பல பிள்ளைகளுடைய கனவெல்லாம் பொசுங்கி போய் பிள்ளைகள் கருகி போச்சு. இனியும் ஒருத்தரை நம்ம இழக்க கூடாதுன்னா நாம் வீரியமா போராடணும். போராட்டம் மட்டும்தான் நமக்கு இருக்கக்கூடிய கடைசி கையிருப்பு, கடைசி வாய்ப்பு. அதுல வட மாநிலங்கள்ல இப்போதான் நீட் குறித்தான புரிதலுக்கே வர்றான். இப்பதான் யோசிக்கிறான், நீட் தேர்வே வேண்டாமான்னு போராடலாமான்னு யோசிக்கிறான். நம்ம 10 ஆண்டுகள சொல்றோம் நீட் வேண்டாம் வேண்டாம்னு. இப்ப இந்த வாய்ப்பை பயன்படுத்தி, இந்த களச்சூழலை பயன்படுத்தி இந்த நீட் தேர்வுக்கான பரப்புரையை இன்னும் வீரியப்படுத்தி முதல்ல தமிழ்நாட்டுக்கு விளக்க பெறணும். அதுக்கு ஜனாதிபதியோட ஒப்புதல் தேவை. அதற்கு மக்கள் திரள் போராட்டங்களை நாம் செய்வோம். இந்த போராட்டத்தின் மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வை பற்ற வைப்போம். புரட்சி வெல்லும். நன்றி, வணக்கம். நம்மாழ்வார் சொல்றாரு, சந்தர்ப்ப சூழல் வீரனை கோழையாக்குறதும் இல்ல, கோழை வீரனாக்குறதும் இல்ல, அவன் யாரோட அடையாளம் காட்டுகிறார். நீ கரூர்ல மக்கள் செத்து விழுந்த போது களத்துல சண்டை போட்டு இருந்தா நீ தலைவன், நீ வீரன். என்றைக்கு புறமுதிக்கிட்டு ஓடி போனியோ நீ கோலதான். முதலமைச்சரை உரிமையில பேசுறாரு, முதலமைச்சரை மாண்பு குறைவா பேசுறாங்க. முதல்ல மாண்போட மதிப்போட முதலமைச்சர் நடந்துகிட்டோம், அவர் பேசட்டும். அதுக்கு பிறகு அவருக்கு மரியாதை கொடுக்கறத பத்தி நாம நடந்துக்கலாம். அதனால இந்த நீட் தேர்வுக்கான இந்த போராட்டங்கிறது இது ஒரு தொடக்க நிலைதான். எப்படி மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு அடக்குமுறையை பாய்ச்சி ஒடுக்குதோ, இந்த போராட்டங்களை கண்டு எப்படி பயப்படுதோ, அதே போல தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கேடுகட்ட தாவேக அரசும் அவனும் பயப்படுறேன். முதலமைச்சருக்கு இப்ப அத்தியாவசிய வேலை என்னன்னா 2வது நாள படம் பார்க்க போறாரு. நேற்று கட்சிக்காரனாலதான் நீங்க அவரே எழுவாரு, இனிமே நம்மளை பார்க்க முடியாத திரையிலன்ட்டு. கேலி கூத்து. கர்நாடகாவுக்கு போற, எது கர்நாடகாவுக்கு போற நீ? காவிரியை கொண்டு வந்துருவாரு. எந்த காவிரி பொம்பளை எம்பி அழைச்சு வர போறாரா? எந்த காவிரிய? காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பு தெளிவா சொல்லுது. இடைக்கால தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு, அது தொடர்ந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு தெளிவா வழிகாட்டுது. இப்ப எதுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணணும்? பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்க முடியாது காவிரி சிக்கலை என்ற நிலையை எட்டிய பிறகுதான் தண்ணீர் தகராறு சட்டத்தின்படி காவிரி நடுவர்மன்றம் அமைக்கப்பட்டுச்சு. நடுவர்மன்றத்தோட இடைக்கால தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு, அரசியல் வெளியீடு, மேலாண்மை வாரியம், ஒழுங்காற்று குழு 30 ஆண்டா பலகட்ட படிநிலையை கடந்து வந்திருக்கோம். மறுபடி போய் டி.கே. சிவகுமார்ட்ட போய் மண்டிட்டா கதை முடிஞ்சு. தமிழ்நாடு இன்னும் பின்னோக்கி போகும். போராடி பெற்ற உரிமையை நாம் காவு கொடுப்பதாகும். இவ்வளவு என்னால எதை வேணாலும் ஏத்துக்கலாம். தாவேக கட்சியை சேர்ந்த கரூர் மாவட்ட செயலர் மதியழகன்னு பேரு, அவரு கண்ணீர் அடிக்கிறாருங்க படத்தை பார்த்துட்டு. கரூர்ல தேர்தல் பரப்புரைக்கு, அந்த விஜய் பரப்புரை கூட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சது இதே மதியழகன். அங்க கூண்ட மக்களுக்கு உணவு ஏற்பாடு பண்ணாம, தண்ணீர் ஏற்பாடு பண்ணாம, கழிப்பறை வசதி ஏற்பாடு பண்ணாம அந்த மக்களை அம்போன்னு விட்டு 41 பேர் சாவதற்கு காரணம் இந்த மதியழகன் ஒரு அயோக்கிய பையன்.
அந்த மதியழக அன்னைக்கு 41 பேர் செத்து விழுந்தப்ப கரூர் அரசு பொது மருத்துவமனைக்கு போகல, விட்டு ஓடுகாலி பை மாதிரி ஓடி போயிட்டான். அன்னைக்கு ஓடி போயிட்டு இன்னைக்கு பணத்தை பார்த்து அழுகுறேன். அன்னைக்கு செத்து போனவங்க உடம்ப பார்த்து அழுதியாடா? கண்ணீர் விடுச்சியா? ஒரு கர்மாந்திரம் இல்ல. என்ன கூத்துனா, விஜய் ஒரு முதலமைச்சர், ஒரு நடிகர் இல்ல, அவர் எல்லாரும் விட மிக பிரபலமான இன்ஃபுளுசர். இங்க 10,000 பேர் 1,00,000 பேர் பின்தொடர்பாளர்கள் இருக்கிறாங்கன்னா, விஜய்க்கு ஒரு 1 கோடி பின்தொடர்பாளர்கள். அது 50 லட்சம் பேர் விஜய் என்ன சொன்னாலும் நம்புவான். சூரியன் கிழக்க உதிக்கலங்க, மேற்க உதிக்குது. ஆமா, நேத்து காலம் நான் பார்த்தேன். மின்சாரத்தை கண்டுபிடிச்சது புஷி ஆனந்த். ஆமாங்க, எனக்கு தெரியும், சொன்னாங்க. விஜய் என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு ஒரு கேடுகட்ட கூட்டம் தமிழ்நாட்டில் உருவாயிச்சு. நான் வழியோட வந்திருக்கேன். என்ன வழியோட வந்த? நான் ரியல் தாய்மாமன்னர். என்ன ரியல் தாய்மாமன்? இது போன்ற ஒரு கேடுகட்ட தாய்மாமன் எங்கேயாவது பார்த்ததுண்டா? இன்னைக்கு போராடுறான்ல மாணவர்களும் இளைஞர்களும். அவெல்லாம் யாரு? நீட்டர் வாழ ஒரு தலைமுறை பாதிக்கப்படுதுன்னு போராடுறான். அந்த மாணவர்களை இளைஞர்களை இந்த தாவேக அரசின் காவல்துறை ஒடுக்குது. பள்ளிக்கூடத்தில் வகுப்பு நடக்குது, வகுப்புக்குள்ள பூந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சொல்லி கைது பண்றான். பாஜக அரசின் ஒடுக்குமுறையை புரிந்து கொள்ள முடியாது. தாவேக அரசு ஏன் ஒடுக்குது? திமுக என்ன பண்ணுவான்? பாஜக சண்டை போடுவான், தமிழ்நாட்டில் சத்தம் போடுவான். பாசிச பாஜக ஒழிக, இது தமிழ்நாட்டில். டெல்லிக்கு போனா பாஜக எங்கள் ஸ்வீட் எனிமீஸ்மா, இங்க சவுண்டை விட்டுட்டு அங்க போய் படுத்துருவான். இவரு வாயை முடிட்டு இங்க இருந்து போயிருவார். வாயே திறக்கிறது இல்லையே. ராகுல் காந்தியை தூக்கிட்டு போறாங்க. எப்படி சூனாப்பானாவை தூக்கிட்டு போவாங்க இல்ல, அந்த மாதிரி தூக்கிட்டு போறாங்க ராகுல் காந்திக்கு அறிக்கை விட 1 நாள் ஆச்சு. விடலாமா வேண்டாமா? ஜி கோச்சுக்கு வரும், கண்டுக்காம விட்டுலாமா? சரி விட்டு தொலைவோம். அப்படியே வலிக்காம செல்லமா தட்டாம்பாங்க இல்ல, மயிலிற கால வழுறது போல ஒரு அறிக்கை. இப்படிப்பட்ட ஒரு தொடர்டிங்க அப்படி கோலைய அரசியல் கோலை. நீ கதாநாயகன் கொண்டாடலாம், தலைவன் கொண்டாடலாம், நீ ஹீரோன்னு கொண்டாடலாம். விஜய்னா அரசியல் கோலை தாண்டா. பாஜக அரசு ஒடுக்குமுறை ஏவுது. என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா பாஜக அரசுக்கு போராட்டங்கள் ஆகாது. அவன் போராடுறவங்களை அவங்க ஏத்துக்க மாட்டான். ஆனா தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தாவேக அரசுக்கு என்ன கேடு? அவன் மெட்ரோ காலங்கள்ல மெரினா கடற்கரையில போராட்டம் நடத்த கூடாது என்று தடை போட்டு சட்டபூர்வமா அதுக்கு ஒப்புதல் வாங்கினான். திமுக அதிமுக ஆட்சி காலங்கள்ல தாவேக அரசு திமுக அதிமுக மாற்றுனா மெரினா கடற்கரையை திறந்து விட வேண்டியதானே. பாலன் இல்லத்துல போராடுறாங்க யாரு? மாணவர்களும் இளைஞர்களும். இதே பாலன் இல்லத்துக்கு விஜய் வந்தார். எதற்காக வந்தார்? தாவேக அரசுக்கு பெரும்பான்மை இல்ல, ஆதரவு வேணும் என்று ஆதரவு கட்டு பாலன் இல்லத்துக்கு போன விஜய் இன்றைக்கு போராடக்கூடிய மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு ஏன் போகல? எல்லா கட்சிக்காரும் போகலடா. தாவேக அரசின் கருத்து என்ன? தாவேக அந்த கேடுகட்ட கட்சியின் கருத்து என்ன? காட்டு சொல்ல வேண்டியதானே. நாங்க இந்த இடத்துல போராட்டம் பண்றோம்ல, எதுக்கு இந்த இத்து போன விஜய் மாதிரியே ஒரு மைக்க கொடுத்துருக்கீங்க? ஒளி வாங்கி இப்படி இருக்கு, ஒளிபெருக்கி அப்படி இருக்கு. எதுக்கு? இல்ல பெரிய ஒளிபெருக்கி வச்சீங்கன்னா மருத்துவமனை பக்கத்துல இருக்குது, பாதிப்படையும். அப்புறம் என்ன மயத்துக்கு இந்த பாயிண்ட் கொடுத்த? நாங்க கேட்டது என்ன? நான் கடல் ராஜரத்தம் திடல் அங்க தர வேண்டியதானே. நாற்காலி போடக்கூடாது, பெரிய ஒளிபெருக்கி வைக்க கூடாது. ஆனா ரோஹிணி தேட்டர் வாசல்ல எல்லா அளப்பறையும் வரலாம். காவல்துறை மானம் கட்டி போய் வெக்கம் கட்டி போய் கொடி பிடிக்கும். விடிய காலம் 5 மணிக்கு 6 மணிக்கு படம் பார்க்க போற பரதேசிக்கு பாதுகாப்பு கொடுப்ப. மக்களுக்கா போராடுற படுத்தியா? என்ன பேச்சுது? நாங்க ஸ்பீக்கர் பெரிய ஸ்பீக்கர் வைக்க விட மாட்டோம். இங்க ஓரமா தான் ஆர்ப்பாட்டம் பண்ணணும். நாற்காலி போட மாட்டோம். போராடுறவன் கால் கெடுக்க காத்து நடக்கணும். ஆனா படம் பார்க்க போறவனுக்கு எல்லாதும் உண்டு. அதுவும் ஒப்பாறு வைக்காம பாருங்க. தமிழ்நாட்டு வரலாற்றுல என்னென்னமோ தமிழ்நாட்டுக்கு பெருமிதங்கள் இருந்துச்சு, சிறப்பு இருந்துச்சு, முற்போக்கு அடையாளம் இருந்துச்சு. எல்லாத்தையும் 2 மாதம் செஞ்சுட்டாங்க. முடிஞ்சு போச்சு தமிழ்நாடு. தமிழ்நாடு தான் இந்தியாவோட அரசியல் சாசனத்தை திருத்தப்பட காரணமாக இருந்த நிலம். தமிழ்நாடு தான் இந்தியை எதிர்த்த முதல் மாநிலம். தமிழ்நாடு தான் எல்லாத்துக்கும் முன்னுதாரணம், எல்லாத்துக்கும் வழிகாட்டி. எல்லாமே சிதைஞ்சு போச்சுங்க. ஒரு 2 மாதத்துல நீங்கள் போராட்டத்தை தூண்டுறீங்க. தேவையில்லாம போராட்ட தூண்டுறீங்க. யாரு? அமைச்சர் ராஜ்மோகன். போராட்டத்தை தூண்டத்துல எந்த தவறும் இல்ல. ரசிக வரிய தூண்டுறதான் தப்பு. போராட்ட தூண்டுறது என்ன பிரச்சனை?
போர்க்குணவும் போராட்ட உணவும் நிரம்ப பெற்ற நிலம் இந்த தமிழ்நாடு. இங்க போராடுறது என்ன பிரச்சனை? போராட்ட கோரிக்கை சரியா இல்லையா? போராட்ட முழக்கம் சரியானதா இல்லையா? அதான் பேசணும். போராட்டத்தை தூண்டுறாங்க, தூண்டி விடுறாங்க, விவசாயிகள் போராடுறாங்க, இவங்க போராடுறாங்க. எல்லா பிரச்சனைக்குமாக நாம் தமிழர் கட்சி போராடும், இனமான தமிழர்கள் போராடுவோம். மாணவர் பிரச்சனை மாணவர் தான் போராடணும், விவசாயி பிரச்சனை விவசாயி தான் போராடணும், நெசவாளர் பிரச்சனை நெசவாளர் தான் போராடணும், மீனவர் பிரச்சனை மீனவர் தான் போராடணும். இந்த எண்ணத்தை கைவிட்டு சமூகத்தில் அணி நடந்தா முதல்ல போராடணும். உலகில் எங்கோ ஒரு மொழி நடக்கக்கூடிய அநியாயத்தை கண்டு உன் மனம் அடக்க முடியாத ஆத்திரத்தால் கொதித்தெழுந்தால் நீயும் என் தோழதே என்று உலக நான் சேகுவர. அந்த சேகுவராவின் தோழன்களாக எல்லா பிரச்சனைக்கு எதிராக போராடணும். காவிரியில தண்ணி கட்டு போராடுறோம், தண்ணி தர மாட்டேங்கிறான் யாரு? கர்நாடக அரசு. மத்திய காங்கிரஸ் ஆண்டாலும் பாஜக ஆண்டாலும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டாலும் நடுவர்மன்றம் வலியுறுத்தினாலும் தண்ணி தர மாட்டேங்கிறான். இங்க காவிரி டெல்டா மாவட்டம்னா தமிழ்நாட்டில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் 3 மாவட்டம். இங்க போராட்டம் தான் 3 மாவட்டத்தில் நடக்கும் போராட்டம். அந்த 3 மாவட்டத்திலையும் விவசாய சங்கங்கள் தான் போராட்டம் நடத்தும். அப்ப காவிரி சிக்கல் என்பது தமிழ்நாட்டில் 3 மாவட்ட சிக்கல். அதே போல கர்நாடகாவில் காவிரி டெல்டா மாவட்டம் இருக்கு. மாண்டியா, மைசூரு, சாமராட்டு, பெங்களூரு, ஹாசன் காவிரி டெல்டா மாவட்டம் இருக்கு. ஆனா அந்த இடத்துல போராட்டம் நடக்கிறப்ப அந்த காவிரி டெல்டா மாவட்டம் மட்டுமில்ல, ஒட்டுமொத்த கர்நாடகா முழுமைக்கும் போராட்டம் நடத்துறான். ஒரு பிரச்சனைனா அவன் தேசிய நிலத்தின் பிரச்சனையாக அந்த தாய் நிலத்தின் பிரச்சனையா பாக்குறான். ஆனா இந்த நிலத்துல ஒரு பிரச்சனைனா அதை பகுதி சார்ந்த பிரச்சனையா, துறை சார்ந்த பிரச்சனையா பாக்குறான். அதுதான் சிக்கல். அமெரிக்காவில் நிர்வாக வசதிக்காக மாகாணங்கள் பிரிக்கப்பட்டது என்றால் இந்தியாவில் மொழி வாரியாக பிரிக்கப்பட்டது. ஆனால் மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா அரசு தேசிய இனங்களையோ தேசிய இனங்களின் தாயகத்தையோ ஒரு நாளும் அங்கீகரிக்கிறது இல்லை. அவர்கள் நோக்கம் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே சட்டம், ஒரே தேர்தல், ஒரே தேர்வு, ஒரே வரி, ஒரே ராணுவ தளபதி, ஒரே பொது விநியோகம், ஒரே உணவு சந்தை, இப்படி எல்லாத்தையும் ஒற்றுமைப்படுத்தணும். இந்தியாவோட பன்மைத்துவத்தை ஒட்டுமொத்தமா சீர்குலைக்கணும். அப்ப இந்தியா முழுமைக்கும் ஒரே தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு முறை என்ற முறையை கொண்டு வர்ற. இங்க கேட்டவர்கள் எழுப்புற கேள்விதான், நாடு முழுமைக்கும் ஒரே முறையான கற்றல் வாய்ப்புகள் இல்லாத போது ஒரே முறையான தேர்வு எப்படி சாத்தியம்? இங்க ஒவ்வொரு மாநிலமும் ஒரு தேசம், ஒரு தேசியத்தோட தாய் நிலம். ஆனா இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரியான தேர்வு நடத்துவேன் என்று மத்திய அரசு அறிவிக்குது. இதை கொண்டு வந்தது காங்கிரஸ். காங்கிரஸ் திமுக ஆட்சி காலத்தில் இந்த நீட் தேர்வு முறை கொண்டு வரப்படுது. 2013 அன்னைக்கு உச்சநீதிமன்றமே அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிரானது என்று சொல்லி நீட் தேர்வை ரத்து பண்ணிடுது. அதுக்கு பிறகு சீராய்வு மனு போட்டு நீட் தேர்வை உயிர்ப்பிச்சது காங்கிரஸ். அந்த நீட் தேர்வை மறுபடி செயலாக்கம் செஞ்சது பாரதிய ஜனதா. இன்னைக்கு நீட் தேர்வு முறையை கொண்டு 10 ஆண்டுகளை ஏறக்குறைய கடந்துருச்சு. நாம நீட் தேர்வு கொண்டு வரப்படுறப்பவே நாம எதிர்த்தோம். நீட் தேர்வு முறை ஏற்புடையதில்லை, இது சமத்துவமான வாய்ப்பை வழங்கல என்று எதிர்த்தோம். ஆனா 10 ஆண்டுகளமா வட மாநிலங்கள் மௌனம் காத்தது, நீட் தேர்வை ஏற்றுக்கொண்டது. இன்னைக்கு நீட் தேர்வில் முறைகேடு ஏற்பட்ட உடனே, வினாத்தால் கசிந்த உடனே, 22 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்ட உடனே இப்போது நீட் தேர்வில் முறைகேடு நடந்திருக்குது. அந்த முறைகேட்டுக்கு நீதி விசாரணை தேவை. அதில் தொடர்புடையவங்களை கைது பண்ணணும், தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சு நீட் தேர்வில் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு போராடுறாங்க. ஆனா அவங்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பே நீட் தேர்வே தவறானது, முறைகேடு என்று நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இப்ப மறுபடியும் நாம் வலியுறுத்துறோம். எப்போதும் தமிழ்நாடு தான் மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக முன்மாதிரியாக விளங்கும். இந்த நீட் தேர்விலையும் இந்த நீட் தேர்வு முறை தவறு என்று முதல்ல சொன்னது நாம் தமிழர் கட்சி. இங்க இருக்கக்கூடிய இனமான தமிழர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த பொதுமக்கள் தான். முன்பு பேசிய எல்லோரும் சொன்னார்கள், வட மாநிலத்துல எங்களுக்கு ஃபேர் நீட் வேணும்னு போராடுறாங்க. அதாவது அதுல நடக்கக்கூடிய குளறுபடிகள்ல இருந்து விடுவிப்பு வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நீட் என்கின்ற தேர்வு முறையே தேவையில்லை, எந்த மாநிலத்துக்கும் தேவையில்லை என்கின்ற கோட்பாட்டை தான் நாம் எடுத்திருக்கிறோம். அது தேவையே இல்லை. ஏன்னா இங்க எல்லோருக்கும் ஒரே மாதிரியான கற்றல் வாய்ப்பு இல்ல. எல்லாருக்கும் யூனிவர்சலா ஒரே சிலபஸ் இருக்கா? இல்ல. எல்லாரும் ஒரே மாதிரியான பேட்டர்ன்ல இங்க எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கா? இங்க இருக்க கல்வி அமைப்பும் கல்வி முறையும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தரத்துல இருக்கான்னா இல்ல. அப்படி
கண்டிக்கின்றது. தொடர்ச்சியாக இந்த எதிர்ப்பு குரலை நாம் தமிழர் கட்சி இன்னும் பெரும் திரளாக கொண்டு போய் சேர்ப்போம். அன்னைக்கு பற்ற வைத்த தீ இன்னைக்கு பெரும் காட்டு தீயாக பரவி நிற்பதை பார்க்கும் போது உண்மையாகவே ஒரு பெரும் எழுச்சி நமக்கு ஏற்படுது. இங்க கர்நாடகா காவிரியில தண்ணியே தரல, ஜூன் மாசத்தோட பங்கும் தரல, ஜூலை மாசத்தோட பங்கும் தரல, சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறமும் தரல. ஆனா இங்க நீர்வளத்துறை அமைச்சர் போய் ஜனநாயகன் படத்தை திருவிழா போல கொண்டாடுங்கன்னு இங்க சொல்றாங்க. அப்படின்னா அப்படிப்பட்ட மினிஸ்டர்ஸ் தான் நம்ம தேர்வு பண்ணிருக்கோம், நம்ம ஓட்டு போட்டு தேர்வு பண்ணிருக்கிறோம், மறந்துடக்கூடாது. ஆனால் 41 உயிர்கள் போனதப்போ கூட அழுவாத கரூர் சம்பவத்தில் 41 பேர்கள் உயிரிழந்த போது கூட கண்ணீர் விடாத எந்த அமைச்சர்களும், எந்த எம்எல்ஏக்களும், எந்த எம்பிக்களும் ஜனநாயகன் படத்தை பார்த்து கண்ணீர் விடுகிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் கிட்ட நம்ம இந்த ஆட்சியை கொடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற பரிசோதனை பண்ண வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தவங்களுடைய கடமை. அன்பார்ந்த உறவுகளே, நேற்று வரைக்கும் ஜென்சி கூட்டமே ஒரு தற்குறி கூட்டமா இன்னைக்கு மாறி ஓட்டு போட்டுருச்சுன்னு ஆதங்கப்பட்டுக்கிட்டு இருந்த எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நிம்மதியாக நாங்கள் பார்க்கின்றோம். தமிழ்நாடு முழுக்க இப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு குரல் நீட்டுக்கு மட்டும் இல்ல, பாஜக அரசை கண்டித்து மட்டும் இல்ல, இங்கே தாவேகாவையும் எதிர்த்து, தமிழக வெற்றி கழகத்தையும் எதிர்த்து இளைஞர்கள் பெரும் திரளாக இன்னும் போராடுவோம் என்பதை பறைசாட்டிய கூட்டமாக இன்னைக்கு இருக்குது. அதை தொடரணும். எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அண்ணன் பேசுவார்கள், நிறைய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். மாநிலத்தில் ஒரு கல்வித்துறை அமைச்சர் இருக்காரு. இப்ப நான் சொன்னேன்ல, இந்த மாநில பட்டியலு, பொது பட்டியலு, இந்த யூனியன் லிஸ்ட் எல்லாம் சொன்னேன்ல, சார் என்ன கேட்கிறாரு, மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வரணும்ன்றதா இவருடைய கோரிக்கை. ஆனா இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணணும், ஒத்திசைவு பட்டியல கன்கரண்ட் லிஸ்ட்லயாவது கொண்டு வர. ஆனா மூதேவி 1976ல இருந்து அது ஒத்திசைவு பட்டியல கன்கரண்ட் லிஸ்ட்ல தான் இருக்குது. அது ஒரு கல்வித்துறை அமைச்சர்ன்றவரு ஏதாவது மக்களை பத்தி தெரிஞ்சிருக்கணும், ஏதாவது மக்களுக்காக போராடி இருக்கணும். இந்த மாதிரி வெயில நின்று கத்தி ஒண்ணும் தெரியாத புட்சட்னியில உட்கார்ந்துகிட்டு சட்னி செய்யறது எப்படி, சாம்பார் செய்யறது எப்படின்னு வீடியோ போட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தரை நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சராக என்ன கேவலப்படும் அப்படின்றதுக்கு இதான் ஒரு சான்று. அப்ப அறிவார்ந்த மக்களே, இந்த நீட் தேர்வுக்கு எதிராக நாம் உறுதியாக போராடணும். உச்சநீதிமன்றம் கைவிரிச்சிருச்சு, நீட் தேர்வு கான்ஸ்டிடியூஷனலி வேலிட், அரசியலமைப்பு சட்டத்தைப்படி செல்லும்னு சொல்லிருச்சு. அப்ப என்ன தீர்வு? போராட்டம் ஒன்றுதான் தீர்வு. போராடித்தான் இந்தியாவுடைய முதல் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தத்தை உருவாக்கிறோம். அந்த திருத்தத்தின் மூலமாக இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தோம். அதே போராட்டத்தின் மூலமாக மோடி அரசை திணற வைப்போம். எப்படி? இதே டெல்லியினுடைய ஜந்தர் மந்தர் வீதிகளிலே விவசாயிகளுடைய போராட்டம், சீக்கியர்களுடைய சொல்லனா துன்பங்களுக்கு உண்டான அந்த போராட்டத்தின் மூலமாக வெயில் பார்க்காமல், மழை பார்க்காமல், பனி குளிர் பார்க்காமல் தொடர்ச்சியாக உயிரை பணயம் வைத்து போராடி மோடி அரசு கொண்டு வந்த புதிய வேளாண் சட்டத்தை எப்படி திரும்ப பெற வைத்தார்களோ அதே போன்று வெயில், மழை, குளிர், பனி என்று எதுவும் பாராமல் நாட்டு மக்களுடைய, இளைஞர்களுடைய, மாணவர்களுடைய நலன்தான் முக்கியம் என்று இந்த நீட் தேர்வுக்கு எதிராக நாம் அயராது போராடினால் மோடி அரசு பின்வாங்கும். நீட் தேர்வை திரும்ப பெறும். நீட் தேர்வை பின்வாங்குகிற வரை, நீட் தேர்வு இந்த மண்ணிலிருந்து ஒழிக்கப்படும் வரை நாம் உறுதியாக களத்தில் நின்று போராடுவோம். டெல்லியில போராடக்கூடிய சிஜேபி தோழர்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்து நான் ஒன்னே ஒன்னு சொல்லுவேன். உங்களுடைய கோரிக்கை என்பது தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்வதோடு மட்டுமல்ல, இந்த நீட் தேர்வு ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற முழக்கத்தை நீங்கள் முன்வைக்க வேண்டும். உங்களுக்கு சீமானும் அவருடைய தம்பிகளும் நாம் தமிழர் பிள்ளைகளும் உறுதுணையாக நிற்போம். இங்க பனகல் மாளிகைக்கு பக்கத்தில் நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தை டெல்லியிலே முன்னெடுக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். உங்களோட கரம் கோர்ப்பதற்கு சீமானும் அவருடைய தம்பிகளும் நாங்கள் உறுதியாக நிற்கிறோம். மாணவர்கள் ஒன்றாவோம், மோடி அரசை வென்றாவோம், நீட் தேர்வை ஒழிப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். 2 நாளைக்கு முன்னாடி மெரினா கடற்கரை இழுத்து மூடிட்டாங்க. பொதுமக்கள் கூட அனுமதி இல்லை. ஏன்னா ஜல்லிக்கட்டு பயம் இன்ன வரைக்கும் கண்ணில் உறுத்து. ஜல்லிக்கட்டுக்காக திரண்ட தமிழர்கள் மெரினாவில் நீட்டுக்கு எதிராக திரண்டு விடுவானோ என்கிற அச்சம் தாவேகா ஆட்சிக்கு, தாவேகா அரசிற்கு கொட்டச்சல கொடுத்திருக்கு. நீ தான் நீட்டு தேர்வுக்கு எதிரானவனாச்சு, அரிக்கின்ற பேர்ல எதையோ ஆத்துனிய, ஏன் மெரினா திறந்து விட வேண்டியதுதானே? ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கும் போது ராத்திரியோட ராத்திரியாக முகத்தை கூட யாருன்னு பாத்திர கூட அவ்வளவு பெரிய தைரியசாலி கர்ச்சி வச்சு மூஞ்ச கட்டிட்டு வந்தீங்களே விஜய் அவர்களே, இப்ப ஏன் மெரினாவை பூட்டி வச்சிருக்கிறீங்க? என்ன பயம்? மெரினால படம் ஓட்டலாம், பாட்டு கச்சேரி நடத்தலாம், FIFA மேட்ச் பார்க்கலாம், எல்லாத்துக்கும் அனுமதி கொடுக்கிற இந்த மெரினா கடற்கரை இந்த தாவேகா அரசு மாணவர்களுடைய ஜீவாதார போராட்டம்,
எதிர்கால மக்களுடைய மாணவர்களுடைய வாழ்வாதார போராட்டத்தை, நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை மெரினால செய்யக்கூடாது தடுக்கிறியே. நீ ஜனநாயக விரோதி இல்லையா? நீயா மக்களுக்கு எதிரானவன்? அனிதாவினுடைய அண்ணன் நாக்கூசாம சொன்னீங்களே விஜய் அவர்களே, வெக்கி தலைகுனிங்க. காங்கிரஸ் ஒரு கோடு போட்டா இன்னைக்கு பாஜக ரோடு போட்டு ஓட்டிட்டு இருக்கேன். அப்ப 2013 இந்த நீட் தேர்வு முதலாக நடைமுறைக்கு வருது. நீங்க பாருங்க, 2015 இருந்து 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 5 முறை இந்த நீட் வினாத்தாள்கள் கசிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 200 இடத்துல இந்த நீட் வினாத்தாள்களை பாதுகாத்து வச்சிருக்காங்க, ஸ்ட்ராங் ரூம்னு அதை பொத்தி வச்சிருக்காங்க. எனக்கு எழுகிற கேள்வி என்னன்னா, நாட்டினுடைய பாதுகாப்பு பாகிஸ்தான் அது இதுன்னு பீலா விடுறல, நான் கேட்பது ஒரு 200 இடத்துல இந்த நீட் தேர்வினுடைய வினாத்தாளை பாதுகாக்க துப்பில்லாத வக்கில்லாத நரேந்திர மோடியே, நீ எப்படிடா பாகிஸ்தான் கிட்ட இருந்து இந்தியாவை பாதுகாப்ப? எப்படிடா சீனா கிட்ட இருந்து இந்தியாவை பாதுகாப்ப? உன்னுடைய எல்லா காவல்துறை வச்சிருக்கிற, விமானப்படை வச்சிருக்கிற, ஆயுதப்படை வச்சிருக்கிற, பீரங்கி எல்லா சனியமும் உன் கையில தானே இருக்கு. முப்படைக்கும் ஒரு தளபதி தானே போட்டிருக்க. அப்ப காவல்துறையில இருந்து, உளவுத்துறையில இருந்து, புலனாய்வுத்துறையில இருந்து எல்லா வீணாப்பட விளங்காத துறையையும் கையில வச்சு போட்டு மாணவர்கள் எழுதக்கூடிய ஒரு வினாத்தாளை பாதுகாக்க துப்பில்ல. எதுக்கு அவங்களுக்கு ஆட்சி? மேலை நாடுகள் எல்லாம், நியூசிலாந்து மத்த நாடுகள் எல்லாம் ஒரு அமைச்சருடைய இலாகாக்கு கீழே ஒரு தவறு நடந்துருச்சு, இல்ல ஒரு பிரதமருக்கு இலாகா கீழே ஒரு தவறு நடந்துருச்சுன்னா தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணிடுவாங்க. ஏன்? எனக்கு கீழே ஒரு தவறு நடந்துருச்சு, என் பொறுப்பு தட்டி கழிச்சிருச்சுனா, என்னுடைய கவனக்குறைவுனால ஒரு பிழை நடந்துருச்சு, ஒரு வாகன விபத்து நடந்தா கூட அந்த துறை சார்ந்த இலாகாவினுடைய அமைச்சர் ராஜினாமா பண்ணிடுவாங்க. ஏன்? அது ஒரு தார்மீக பொறுப்பு, இட்ஸ் அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்பேற்றுக் கொள்வது. ஆனா என்ன நிலைமை? இன்னைக்கு டெல்லியில போராடுறாங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டி. போராடுனா அவங்க போராட்டத்துக்கு பதில் சொல்லவோ, அவங்களுக்கு உறுதியா நிக்கவோ, அதை சரி கொடுக்கவோ அதுக்கு துப்பு இல்ல. ஒரு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் நீட் தேர்வுடைய வினாத்தால் கசிஞ்சிருக்குது, என்ன சொல்லிருக்கணும்? இதுக்கு நாங்க பொறுப்பேற்கிறோம், யார் இதை கசி விட்டானோ அவனுக்கு உச்சபட்ச தண்டனை நாங்க வழங்குவோம். மாணவர்கள் போங்க, படிங்க, வேலைகளை பாருங்க, அரசாங்கம் உங்களுக்கு துணையாக இருக்கும், இனிமேல் இந்த நீட் தேர்வு கசியாது. இப்படி சொல்லி இருந்தா நீ யோக்கிய. நீ அவனுக்கு பாகிஸ்தான்காரன் வந்துட்டான், பாகிஸ்தான்ல இருந்து 400 ஃபேக் ஐடிஸ் இங்க வந்து உதவி பண்றாங்க, பாகிஸ்தான் உள்ள நுழைஞ்சா அந்த நரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே தேர்வை இந்தியா முழுமைக்கும் நடத்தக்கூடிய இந்த மத்திய அரசு, மோடி அரசு, இந்தியா முழுமைக்கும் எல்லோருக்கும் சரிசமமாக கற்றல் வாய்ப்பை நாங்க ஏற்படுத்தி கொடுக்கிறோம், கல்வியை தேசியமயமாக்குறோம், தனியாருக்கு இல்லை என்று சொல்ல துப்போ துணிவோ திராணியோ இந்த மோடி அரசுக்கு இருக்கா? காசு இருந்தா ஒரு கல்வி, காசு இல்லாதவனுக்கு ஒரு கல்வி, மாடி வீட்டுக்காரனுக்கு ஒரு கல்வி, கூரை வீட்டுக்காரனுக்கு ஒரு கல்வி, ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி. இப்படித்தான கல்வி முறை இருக்குது. காசு இருந்தா அவன் எங்கனாலும் படிக்கலாம், காசு இல்லைன்னா அரசாங்க பள்ளிக்கூடத்துல சுவரடிஞ்சு விழுந்து சாகலாம். இதுதான நிலைமை. அப்ப நீட் என்கிற தேர்வே முறைகேடான தேர்வு. இப்ப டெல்லியில போராடுறாங்க சிஜேபி. இவங்க போராட்டத்தில் ஒரு முக்கியமான புரிதல் நமக்கு வேணும். என்ன சொல்றாங்க? மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும்ன்றாங்க. சரி, செஞ்சுட்டு இன்னொரு அமைச்சர் வந்து இதே நீட் நடந்து பரவாயில்லையா? அப்ப இந்திய மாணவர்களுடைய, மருத்துவ மாணவர்களுடைய உயிரை காப்பதற்கும் அவருடைய கல்வி உரிமையை பாதுகாப்பதற்கும் ஒரே தீர்வு தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்வது அல்ல, நீட் தேர்வை ஒழிப்பது, நீட் தேர்வை இல்லாமல் ஆக்குவது, அதுதான் தீர்வு. பாருங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஷெட்யூல் 7 சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தை 3ஆக வகைப்படுத்தி இருக்குது. ஒன்னு ஸ்டேட் லிஸ்ட், இன்னொன்னு யூனியன் லிஸ்ட், இன்னொன்னு கன்கரண்ட் லிஸ்ட், மாநில பட்டியல், மத்திய பட்டியல், பொது பட்டியல். இப்போ கான்ஸ்டிடியூஷன் மேக்கர்ஸ், அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய இந்த வரைவாளர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, கல்வியை வந்து மாநில பட்டியலில் வச்சாங்க. ஏன்? நான் என்னுடைய உரையில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, இந்தியா என்பது பல மொழிவழி தேசிய இனங்கள் கொண்ட ஒரு ஒன்றியம். அப்போ கல்வி என்பது அந்தந்த தேசிய இனத்துக்கு ஏற்ற மாதிரி அங்க போதிக்கப்படணும். அப்படின்றதுனால என்ன பண்ணாங்கன்னா, அந்தந்த மாநில அரசு அந்தந்த மாநிலத்துக்கு கல்வி வழங்கினாதான் அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க எஜுகேஷனல் பாலிசிய, கல்வி கொள்கைய என்ன செய்ய முடியும், ஃப்ரேம் பண்ண முடியும், அதை ஒழுங்கமைக்க முடியும் அப்படின்னு மாநில பட்டியல கல்வியை வச்சாங்க. இப்ப மாநில பட்டியல்ல 1950 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததிலிருந்து சுமார் 26 ஆண்டுகள்
மாநில பட்டியல கல்வி இருந்துச்சு. அப்ப அத பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனது யாரு? இங்கதான் நீங்க பார்க்கணும். இந்த நீட்டுக்கு எதிராக இன்னைக்கு ராகுல் காந்தி ஒரு நாடகத்தை போட்டு இருக்கார் டெல்லியில. இந்திய மாணவர்களுடைய கல்வியை நாசமாக்கி நீட்டை கொண்டு வந்து இந்த மாணவர்களுடைய தற்கொலைக்கு பிஜேபி எப்படி காரணமோ அதற்கு சம அளவு காரணம் பங்குதாரிகள் இந்த காங்கிரஸ். எப்படி? ஆர்ப்பாட்டம் இந்திய அளவில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக டெல்லியில, கேரளாவில், தற்போது தமிழ்நாட்டில் என்று இந்தியா முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம், போராட்டம் தொடர் போராட்டமாக பரவிக் கொண்டிருக்கிறது. நீட் தேர்வுக்கு எதிராக போராடக்கூடிய நமக்கு ஏன் நீட் தேர்வு வேண்டாம், நாம் ஏன் நீட் தேர்வை எதிர்க்கிறோம், இந்தியாவிற்கு, இந்திய மாணவர்களுக்கு நீட் தேர்வு ஏன் ஒரு அபாயகரமான ஒரு தேர்வு, இந்த நீட் தேர்வினால ஏன் வருஷ வருஷம் மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டு சாகிறார்கள் என்கிற அடிப்படை புரிதல் நமக்கு வேணும். முதல்ல இந்தியா என்பது இன்றைக்கு ஒரு நாடாக இருந்தாலும் இது பல மொழி வழி தேசிய இனங்களை கொண்ட ஒரு ஒன்றியம். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, திரிபுரா, அஸ்ஸாம், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், பீகார், குஜராத், ஒடிசா என்று பல மொழி வழி தேசிய இனங்கள் வாழக்கூடிய ஒரு ஒன்றியம். அதற்கென்று தனித்த பண்பாடு, மொழி, வரலாறு, தேசிய இனங்களுடைய கூறுகள் எல்லாமும் வெவ்வேறு. இந்தியா முழுமைக்கும் வெவ்வேறு தேசிய இனங்களாக இருப்பதால் அந்தந்த மொழி இனத்தினுடைய வரலாற்றை, இலக்கியத்தை, பண்பாட்டை, நாகரிகத்தை, மொழியை பயிற்றுவிப்பதற்கு, கற்றுக் கொடுப்பதற்கு அந்தந்த மாநிலத்திற்கு என்று தனித்தனியான கல்வி முறை இருக்குது. தமிழ்நாட்டினுடைய கல்வி முறையும் உத்தரப்பிரதேசத்தினுடைய கல்வி முறையும் ஒன்று அல்ல. கேரளாவுடைய கல்வி முறையும் மத்திய கிழக்கு மாநிலங்களுடைய கல்வி முறையும் ஒன்று அல்ல. அப்ப இந்தியா முழுமைக்கும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு கல்வி முறை இருக்கிற இந்த நாட்டில் வெவ்வேறு சிலபஸ் படிக்கிறான். ஒருத்தன் மாநில பாடத்திட்டத்தை படிக்கிறான், சமச்சீர் கல்வின்னு. இன்னொருத்தன் சிபிஎஸ்இ படிக்கிறான், இன்னொருத்தன் ஐசிஎஸ்இ படிக்கிறான், இன்னொருத்தன் இன்டர்நேஷனல் சிலபஸ் படிக்கிறான். இப்படி பலவேறு சிலபஸ் படிக்கக்கூடிய இந்த நாட்டில் நீ என்ன சிலபஸ் படிச்சாலும் சரி, நீ 12வது முடிச்சிட்டா உனக்கு எல்லாருக்கும் ஒரே தேர்வு. அப்படின்னா சென்னையில சிபிஎஸ்இ ஐசிஎஸ்இ படிக்கக்கூடிய, இன்டர்நேஷனல் சிலபஸ் படிக்கக்கூடிய அந்த மாணவனும் ஏதோ ஊர்ல கரைக்கோட்டையில கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த மாணவ மாணவியும் ஒரே சம அளவு பரீட்சை எழுதணும்னா அது எப்படி முடியும்? தெரிஞ்சுக்கங்க. இங்க வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா, மாணவர்கள் போராட்டம் பண்றாங்க சாலையில, அதனால நாங்க கைது பண்றோம் அப்படிங்கிறாங்க. மாணவர்கள் போராட்டம் செய்கிறார்கள் சாலையில், போக்குவரத்துக்கு இடையூறு என்று நீங்க சொல்றீங்க. ஆனால் உங்க தற்கொலை கூட்டம் சாலையை மறிச்சு பட்டாசு வெடிக்கிறான், போற வர பிள்ளைங்க கைய பிடிச்சிருக்கான். கேவலமா இல்லையா? நாட்டினுடைய முதல்வர சட்டமன்றத்துல இப்படி பண்ணார் இல்லையா, அதை வந்து எல்லா பக்கமும் பிளக்ஸ் வச்சிருக்காங்க. கொஞ்சம் சிந்திங்க, எதற்காக அந்த புகைப்படம் எடுக்கப்பட்டது சிந்திங்க. இன்னொருத்தர் யாரு தெரியுங்களா? பாடநூல் கழக தலைவராமா, பாடநூல் கழக தலைவர் லயோலா மணி. இயேசு 8வது அதிகாரத்துல என்னடா சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் என்ன சொன்னாலும் நல்லா தாங்க சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறவங்க பாடநூல் கழக தலைவர். தலையெழுத்து 50 லட்சம் மாணவர்களுடைய தலையெழுத்து என்ன படிக்கணும் நிர்ணயிக்கக்கூடிய அவனுக்கு யார கொடுத்திருக்கீங்க? யாரு கர்மம் முடிச்சவன்? நாஞ்சில் சம்பத்துக்காக கொடுத்திருக்கான், மதி கொடுத்திருக்கான், அந்த ஆளுக்காக கொடுத்திருக்கான். சிந்திங்க, சிந்திச்சு பாருங்க. மக்கள் இங்க நடுத்தருவில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நீட் வேண்டாம். நீட்டுங்கிறது என்னங்க? என்சிஆர்டின்னு சொல்லுவாங்க. அது எதுல வருதுன்னு கேட்டீங்கன்னா, நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ட்ரைனிங் நினைக்கிறேன். அது எது கீழே வருதுன்னு கேட்டீங்கன்னா, சிபிஎஸ்இ சிலபஸ் மட்டும் தான் அதுல வரும். என்டிஏன்னு சொல்லுவாங்க, தேசிய தேர்வு முகமை, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. அது வந்து நடத்தக்கூடிய ஜேஇஇ, நீட், அக்ரிகல்ச்சர் எக்ஸாம், எல்லா நுழைவுத் தேர்வுகளும் எதுல வருதுன்னு கேட்டீங்கன்னா என்டிஏ தான் நடத்துறான். இந்த என்டிஏக்கு என்ன தேவை இருக்குது? என்ன தேவைன்னா ஒரே தேவை, நம் ஏழை எளிய மக்கள் நல்ல கல்வியை கற்றுவிடக் கூடாது என்ற ஒரே நோக்கம் தான். என்னடா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிருக்குது, தமிழ்நாட்டினுடைய முதல்வருடைய படம் ரிலீஸ் ஆயிருக்குது, படத்துக்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அப்படின்னு பாக்குறாங்க. நாங்கள் தற்குறி விஜயை பார்த்து அரசியல் செய்ய வந்த கூட்டம் அல்ல. எங்கள் தலைவன், தத்துவ தலைவன் வேலுப்பிள்ளை பிரபாகரனை பார்த்து அரசியல் செய்ய வந்த கூட்டம். நாங்க ஏன் இங்க நிக்கிறோம்னா இங்க வந்து புதுசா நீட்டுக்காக போராடலைங்க. நாம் தமிழர் கட்சி இப்ப ஒண்ணு புதுசா வந்து குதிக்கலைங்க. நாங்க நீட்டுங்கிற ஒண்ணு கொண்டு வந்ததுல இருந்து போராடுறோம். நீட்டுங்கிறது வேணாம், எங்க தோழமை சொந்தங்கள்
அவர்கள் சொன்னாங்க இல்லையா, நீட்டில் இருக்கக்கூடிய முறைகேடுகளை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி போராடல, நீட்டே முறைகேடு என்று போராடுறோம். ஏன்? எங்க மாணவர்கள் கனவுகள் பலியாகுது இதனால அப்படின்னு. அதனால என் நண்பர் கேட்டார் இல்லையா, have you seen this man அப்படின்னு கேட்டார் இல்லையா. எஸ் ப்ரோ, ஐ சீன். எங்க? திரிசா வீட்ல. ஃபைனலா நான் அங்கதான் பார்த்தேன். தமிழ்நாட்டினுடைய நீங்க தர்மேந்திர பிரதான் அவர்கள், மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகணும். தர்மேந்திர பிரதான் மட்டும்தான் சரியில்லையா? தர்மேந்திர பிரதான் தான் சரியில்லையா? ஆனா நாடே சரியில்லையா? நாடே சரியில்லை. அப்ப இவரு சரியா இருக்காரா? மோடி சரியா இருக்காரா? சரியா இருக்காரா? முறைகேடு கிடையாது, நீட்டே முறைகேடு. இங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய நீட்டை எதிர்த்து மாணவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். போராடுறாங்க. திமுக ஆட்சியில மெரினாவை மூடக்கூடாது என்று விஜயனுடைய மன்றங்கள் பேசின. மெரினா எதுக்கு மூடுறீங்க? மக்கள் போராடக்கூடிய இடம் எதுக்கு மூடுறீங்கன்னு கேட்டாங்க. இப்ப என்ன மயிருக்குடா நீ பூட்டுற? எதுக்கு பூட்டுற? எதற்கு? ஏன்னா போராட்டத்துக்கு இங்க தயாரா இருக்கிறான். இந்த ஆட்சியாளர்கள் நமக்கானவர்களா? காங்கிரஸை இந்த நிலத்தில் நீட் தேர்வை இந்த நிலத்தில் கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். ஆனா இன்னைக்கு தமிழக வெற்றிகளுக்கும் யாரோட கூட்டணி வச்சிருக்கு? அதே காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கு. திமுக அதிமுக போல இந்த தமிழக வெற்றி கழகமும் ஒரே குட்டையில் உருண மட்டும்தான். இதற்கு இந்த நீட் தேர்வுக்கு பொதுமக்களாகிய நாங்கள், மாணவர்களாகிய நாங்கள், இளைஞர்களாகிய நாங்கள் போராடுவதற்கு அனுமதி கேட்டா, இன்றைக்கு கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கியூபா விடுதலை போராட்ட போராளி அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் என்னமா சொல்றாரு? சாலை போராடுவதற்கான இடம் இல்லை. அப்போ ஒரு சினிமா படத்துக்கு போஸ்டர் ஓட்டுவதற்கான இடமா? பாட்டு பாடி கொண்டாடுவதற்கான இடமா? ஜனநாயகன் படம் என்னமோ திருவிழா போல கொண்டாடுங்கன்னு சொல்றாங்களே, நீங்க வெடிய மட்டும் ஜனநாயகன் படத்துக்கு நடுரோட்ல வச்சு வெடிக்கலாமா? ஐயா, இது யாரு டாடி விட்டு ரோடு இல்ல. சாலை இது மக்களுக்கானது, தமிழக மக்களுக்கானது, இளைஞர்களுக்கானது. இந்த நாடு யாரு வேணா போராடலாம். வார வாரம் சனிக்கிழமை உங்கள் அண்ணன் ரோட் ஷோ நடத்தினாரே, அப்ப மட்டும் இந்த சாலை யாருக்கானது சொல்லுங்க? வார வாரம் ரோட் ஷோ நடத்தி 41 பேரை கொண்டு போட்டு எல்லாரும் ஓடி போய் ஒளிஞ்சிருந்தீங்களே, அது இன்றைக்கு கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறார்ல, இந்த ஆணவ பேச்சு பேசுறாருல, சாலை என்பது போராடுவதற்கான இடம் இல்லைன்னு. அன்னைக்கு சிபிஐ இவர் தேடவே இல்லை. ஆனா இவரா போய் எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு நான் ஒளிஞ்சிருக்கேன் யார்ட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொன்னாடுதான். இருந்து இன்றைக்கு வரை இந்த நீட்டு தேர்வுக்காக பல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இந்த நீட்டு தேர்வு எனக்கு வேணான்னு சொல்லி தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இந்த நீட்டு திட்டத்தை கொண்டு வந்தவங்களே இன்னைக்கு போராட்டத்துல கலந்துக்கிட்டு இந்த நீட் திட்டம் எனக்கு வேணாம், நான் மாணவர்களுக்கு ஆதரவா இருக்குன்னு சொல்லி வேஷம் போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த நீட் திட்டத்தை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். இதை செயல்படுத்தியது யார்? பாஜக. இதற்கு ஆதரவு தெரிவித்தது யார்? அதிமுக திமுக. ஆனா இன்னைக்கு பாஜகவுக்கு எதிராக இவங்க ஒட்டுமொத்த பேர் இருக்கு. இவங்க ஒட்டுமொத்த பேர் இன்னைக்கு இளைஞர்களை ஆதரிக்கும் விதமாக இன்னைக்கு இளைஞர்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. நீட்டு கொண்டு வந்த பொழுது இந்த எல்லா கட்சிகளும் அமைதியாகத்தான் இருந்தது. அன்னைக்கு ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இந்த நீட்டை எதிர்த்தது. அன்றைக்கு ஒரே ஒரு தலைவர் மட்டும்தான், தமிழ் மகன் என் பெரியப்பா சீமானவர்கள் ஒருத்தாள் மட்டும்தான் இந்த நீட் திட்டத்தை எதிர்த்தார். அன்னைக்கு இது துணிஞ்சு கேட்பதற்கு ஒரு ஆளுக்கும் இந்த நாட்டுல தெம்பு திராணி கிடையாது. இவரு அண்ணன் விஜய் அவர்கள் சொன்னாரு, நான் ஆட்சிக்கு வந்துட்டா நான் நீட்டை ஒழிச்சிருவேன். திமுக சொன்னாங்க என்னட்ட ஒரு ரகசியமான சீக்ரெட் இருக்கு அப்படின்னு சொல்லி திமுக கடந்த 5 வருஷத்துல நம்மளை ஏமாத்திட்டாங்க. ஆனா அந்த சீக்ரெட்டை விட என்னட்ட மிகப்பெரிய ஒரு சீக்ரெட் இருக்கு, நான் வச்சிருக்கேன், எனக்கு விசிலுக்கு வாக்கு செலுத்துங்கன்னு சொல்லி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கேட்டாங்க. தன்னுடைய 2வது விக்கிரவாண்டி மாநாட்டில் என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய தங்கை வித்யா இறந்தது போல இருந்தது, தங்கை அனிதா இறந்தது, அந்த அளவுக்கு இந்த துயரை என்னால தாங்கிக்க முடியல அப்படின்னு மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னாங்க. ஆனா இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட 4 மாணவர்கள் இந்த நீட் தேர்வுக்காக உயிர் நீத்திருக்கிறாங்க. ஆனா அதை பத்தி ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல. அதை பத்தி இங்க எந்த ஊடகமுமே போடல. தன்னுடைய கையால எப்படி தளபதி அவர்கள் விஜய் அவர்கள் மிச்சம் சாப்பிட்டு இருக்கிறாரு பாருங்க, எப்படி கொடை பிடிச்சு ரோட்ல நடந்து போறாரு பாருங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஊடகமும் பேசிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப நாங்கள்லாம் கொடையை கையில பிடிச்சிட்டு போவாம வாயில கிடைச்சிட்டு போறோமா? மக்கள் எப்படி போராடிட்டு இருக்காங்க, மாணவர்கள் வீதியில இறங்கி போராடிட்டு இருக்கிறாங்க, அதை பத்தி பேசுவதற்கு துப்பல்ல. ஒரு சட்டமன்றத்தில் போய் அப்பாவை காணும் கொண்டாட்டியை காணும்னு சொல்லி பேசி விளையாண்டுட்டு இருக்கிறாங்க இந்த திமுக அதிமுக தாவேக இந்த 3 கட்சி. எங்க அண்ணன் டிஆரே சொல்லிட்டாரு, வைக்க போறனால கூட 10 ரூபா பிரயோஜனம் இருக்கு, வைக்கோனால 10 ரூபா பிரயோஜனம் இல்லடா. என்னங்க அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது. அவர் சொல்றாரு, அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி இருக்காது. டேய் எழுதி வச்சுக்க, குறிச்சு வச்சுக்க, ரெக்கார்டு பண்ணிக்க.
அடுத்த இடைத்தேர்தலாக இருக்கட்டும், பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அடுத்த சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், 4% இல்ல, இன்னும் மோசமாக தோற்றாலும் சரி, நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கள் அரசியல் களத்தில் நிற்போம். நாங்க செத்தே போனாலும் கூட எங்கள் உடம்பிலே எங்கள் தலைவன் பிரபாகரன் புலிக்கொடி போத்தி எங்களை அடக்கம் பண்ணுவான். எங்கள் பிள்ளைகள் சுத்தி நின்று வீர வணக்கம், வீர வணக்கம், நாம் தமிழர் வீர வணக்கம் என்று சொல்லுவான். நீ செத்து போனா எந்த கட்சியில இருந்து எவனா வருவான்? யாரா வருவா? யார் வருவா? அவன்கிட்ட போய் கேக்குறாங்க, நீங்க போராட்டம்னா ரோட்ல பண்ணக்கூடாது, அப்போ முதலமைச்சர் வீட்டுக்கு முன்னாடி என்ன பண்ண முடியும்? நாங்க ரோட்ல பண்ண. ரோடு எதுக்கு? ரோடு எதுக்கு? உங்க தலைவர் பிளக்ஸ் வைக்கிறதுக்கு ரோடு, உங்க தலைவர் சினிமா பேனர் வைக்கிறதுக்கு ரோடு, உங்க தலைவர் பேனருக்கு முன்னாடி கோழியினுடைய தலையை அறுத்து ரத்தத்தை பீச்சி அடிக்க ரோடு. நீங்க மட்டும் முதலமைச்சராக முன்னாடி ரோடு ஷோ போனீங்க, வீட்டுக்குள்ளே உட்கார வேண்டியதா வெண்ண பயிலா? நீங்க மட்டும் ரோடு ஷோ போனீங்க. இதே டி நகர் மேம்பாலத்து மேல ரோடு ஷோ, இதே பெரம்பூர்ல ரோடு ஷோ, இதே கொளத்தூர்ல ரோடு ஷோ. அப்பெல்லாம் பொதுமக்களுக்கு இடையூறா வரலையா? அப்பெல்லாம் ஆம்புலன்ஸ் போகலையா? இப்பதான் அமைச்சருக்கு மக்கள் ஆம்புலன்ஸுக்கு போறதுக்கு வழி விட மாட்டாங்களேங்கிற பிரச்சனையா இருக்கு. ஏன் உங்க அமைச்சர் சொல்ல, எங்க அண்ணன் சொன்ன மாதிரி அவருக்கு இட்னு வந்துட்டு இட்னு போறதா எங்களுக்கு பிரச்சனை, பார்த்த ஒண்ணு இல்லைன்னு சொல்லலையா? அப்பா உங்க தலைவரை எதுல இட்னு வந்தீங்க? ரோட்ல இட்னு வந்தீங்களா இல்ல வீட்டுல இட்னு வந்தீங்களா? எதுல இட்னு வந்தீங்க? எதுல இட்டு வந்தீங்க? இல்ல அமேசான்ல ஆர்டர் போட்டு வர வச்சீங்களா? முடியல. யாரு சீமான்னு கேட்காதீங்கடா. டே மேடை ஏறி கருணாநிதிக்கு செல வைக்கணும்னு சொன்னப்போ கருணாநிதி பேனாவை உடைக்கணும்னு பேசல வேண்டாம் சீமா. அது எங்க பேசல? உனைய மாதிரி வீட்டுல உட்கார்ந்து வீடியோ போடலடா. அவங்க ஆளுங்க 1000 பேர் இருக்கிற இடத்துல உள்ள போய் பேனா சிலைய வச்சா உடப்போம்னு சொன்ன ஒரு தலைவன்டா. ஆனா நீ என்ன சொன்ன? நீ என்ன சொன்ன? உதயநிதி, இன்பநிதி, அருள்நிதி, தயாநிதி, கனிமொழி எல்லா பேரும் பாத்தீங்கன்னா சினிமா டைட்டில் மாதிரியே இருக்கும். சூப்பரான பேர் வச்சிருக்காரு. ஐயா கலைஞருக்கு செலவைக்கணும்னு ஆசைப்படுறேன். சபா முடியல. இந்த நீட் தேர்வு முறைகேடு என்று குறிப்பிடுகிறார்கள். நாங்கள் சொல்கிறோம், நீட் தேர்வில் முறைகேடு அல்ல, நீட் தேர்வே முறைகேடு தான். இந்த தேர்வை மத்திய அமைச்சரவை, மத்திய அமைச்சர், மத்திய அரசு இதை கண்டக்ட் பண்ணாம நடத்தாம இந்த நீட் தேர்வை அமெரிக்காவினுடைய தனியார் நிறுவனமான ப்ரோமெட்ரிக் என்கிற நிறுவனத்திடம் ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து போட்டு அவனுக்கு இந்த நீட் தேர்வை நடத்தி கொடுக்க வக்கில்லாமல் ஐயா மோடி அரசாங்கம் ப்ரோமெட்ரிக்ஸ் என்கிற அமெரிக்கா நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போட்டு அவன் இந்த தேர்வை நடத்துகிறான். தனியார் முதலாளி இந்தியாவிற்கு, தமிழ்நாட்டிற்கு நல்ல மருத்துவரை தேர்வு செய்ய வேண்டும் என்று அங்காளம்மன் கோவில நேர்ந்துகிட்டா வருவா? நாகூர் தர்காவில் மந்திரிச்சிட்டா வருவா? அவனுக்கு கமிஷன் தேவை, காசு தேவை. அதனால் ஆயிரக்கணக்கான கோடிகளை கையிலே வாங்கிக் கொண்டு நீட் தேர்வு வினாத்தாளை அந்த தனியார் பெரும் முதலாளிகள் கசிய விட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு புரோக்கர் வேலை பார்க்கிற இந்த மாமா பயலுக டெல்லியிலே போராடுகிற எங்கள் பிள்ளைகளை அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள், நசுக்கிறார்கள். முழுமையாக ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள் மருத்துவராகி விடவே கூடாது என்பதற்காக கொண்டு வரப்பட்ட தேர்வுதான் இந்த நீட் தேர்வு. பேரன்புக்குரிய பெற்றோர்களே, பெரியோர்களே, இந்த நீட் தேர்வு வந்தால் இதற்கு முந்தைய ஆட்சியிலே திராவிட முன்னேற்ற கழகம் பதிவு செய்து ஓட்டு கேட்டு வென்றது. என்ன வென்றது? நீட் தேர்வை ஒழிக்கிற ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்று ஓட்டு கேட்டு வென்றார்கள். எந்த ரகசியம் வெளிவரல. ஆனால் இன்றைக்கு ரகசியமாவே ஒருத்தர் முதலமைச்சர் ஆயிட்டான். எப்படி வென்றான் எவனுக்கும் தெரியல, எப்படி ஜெயிச்சான்னு தெரியல, அவங்களுக்கே தெரியல. எங்கூர் எம்எல்ஏவை அவர் பொண்டாட்டி காலையில போய் எழுப்புது, ஏ நீ ஜெயிச்சிட்டியா எந்திரியாங்குது. என்ன சொல்ற நானா அப்படின்ட்டு அவர் எந்திரிக்கிறார். பெரும்பாடு பெரும்பாடு. அப்படி பேரன்புக்குரிய பெற்றோர்களே, பெரியோர்களே, டெல்லியிலே யாராவது பொழுது போகவில்லை என்று போராடி கொண்டிருக்கிறார்களா தலைநகர்களே? இல்லை. மூக்குத்தியை கலட்ட வேண்டும், அதிலே முறைகேடு நடந்துவிடும். கால் கொலுசை கலட்ட வேண்டும், அதிலே முறைகேடு நடந்துவிடும். காதிலே போட்டிருக்கிற கம்மலை கலட்ட வேண்டும், அதிலே முறைகேடு நடந்துவிடும். துப்பட்டாவை கலட்ட வேண்டும், அதிலே முறைகேடு நடந்துவிடும். காலில் போட்டிருக்கிற செருப்பை கலட்டணும், முழுக்கை சட்டையை அரக்கையாக வெட்டிவிட்டு போகணும். இப்படி பாதுகாப்போடு பெரிய புடுகிகள் போல நடத்துகிற அந்த நீட் தேர்வை, எங்க பிள்ளைகளை போட்டு பாடாப்படுத்துகிற அந்த நீட் தேர்வை ஒருத்த வினாத்தாளை கசிய விட்டு இருக்கிறான். இரவு பகல் பாராம தெருவிளக்கு வெளிச்சத்துல எத்தனையோ பிள்ளைகள் படிக்கிறார்கள். அன்றாடங்காட்சிகள் 100க்கும் 200க்கும் 300க்கும் வண்டி இழுக்கிற, ஆட்டோ ஓட்டுகிற, ரிக்ஷா ஓட்டுகிற எத்தனையோ எங்கள் பெற்றோர்களின் பிள்ளைகள் நீட் தேர்வுக்காக விடிய விடிய படித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
இப்படி படித்தவர்கள் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற நேரத்திலே அவர்கள் படித்த பாடத்தினுடைய வினாத்தாளை ஒருத்தன் கசிய விட்டு இதை முறைகேடு செய்கிறான் என்றால் அது யார் கசி விட்டா அதற்கு யாருக்கு பொறுப்பு? அவன் மீது வழக்கு பதிவு பண்ணுங்க. கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று இதுவரை 12 பேர் தற்கொலை செய்திருக்கிறார் நீட் தேர்வுக்காக. கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் பொறுப்பேற்று கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று டெல்லியிலே போராடி கொண்டிருந்தால் பிரியங்கா சோப்ராவை பார்ப்பதற்கு பாரத பிரதமர் மோடிக்கு நேரம் இருக்கிறது. இங்க ஈசா யோக மையத்துல கஞ்சா போட்டு ஒருத்தன் கஞ்சா குடிக்க ஒருத்தன் ஆடுற அவங்கிட்ட ஜங்குன்னு வந்து நீ ஆடுற. இதுக்கெல்லாம் உனக்கு நேரம் இருக்குது சிவராத்திரியில வந்து கஞ்சா போட்டு ஆட. ஆனால் அங்கே போராடி கொண்டிருக்கிற மாணவர்களை இளைஞர்களை சந்தித்து உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்கள் பிரதமர் நான் இருக்கிறேன், உங்கள் கல்வி அமைச்சர் நான் இருக்கிறேன், உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் நான் இருக்கிறேன் என்று சொன்னால் அடுத்த வேளை அவன் போய் படிக்க போயிடுவான், அவன் வீட்டுக்கு போயிடுவான். ஆனால் அவனை போராட விட்டு தடியடி நடத்தி ஆண் பெண் என்று பேதம் பார்க்காமல் அடிச்சு இழுச்சு அவன் மண்டையை உடைச்சு தரன்னு இழுத்துட்டு வந்த என்ன நடந்தது? எங்கள் பெண்கள் மேல் கை வைத்தால் சீக்கிய சிங்கங்கள் என்று டெல்லியிலே களமிறங்கி இருக்கிறது. சீக்கிய சிங்கங்கள் அங்கு பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. இங்குள்ள பெண்களுக்கு சீமானின் சிங்கங்கள் பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை மதிப்பிற்குரிய உறவுகளை உங்களிடம் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனிதத்தன்மையற்ற செயல் என்று புத்தகத்திலே போட்டிருக்கும். அதை போல இங்கு திரண்டிருக்கிற நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கள் பேரறிவிப்பு செய்கிறோம். நீட்டு ஒரு பாவச் செயல், நீட்டு ஒரு பெருங்குற்றம், நீட்டு ஒரு மனிதத்தன்மையற்ற செயல் என்று இந்த இடத்திலே நாங்கள் பதிவு செய்கிறோம். காட்டுக்காக, ஆட்டுக்காக, மாட்டுக்காக, ரோட்டுக்காக எல்லாவற்றுக்குமாக போராடிய நாம் தமிழர் பிள்ளைகள் இன்று நீட்டுக்காகவும் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒருபோதும் நாங்கள் ஓட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் போராட போவதில்லை என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்கிறோம். அப்படி நாங்கள் போராடி இருந்தால் நாங்கள் வெயிலில் நிற்க தேவையில்லை, எல்லோரும் அருமையாக சோஃபா போட்டு அமர்ந்திருப்போம் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் பதிவு செய்கிறோம். எங்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு சொந்தமாக 10,000 ஸ்கொயர் ஃபீட்டிலே பர்னிச்சர் கடையே வைத்திருப்பார்கள் என்று உளவுத்துறையே பதிவு செய்கிறது. எங்க கொங்கு மண்டலத்தை சார்ந்த ஒரு அமைச்சர் கேள்வி கேட்கிறார், சீமான் என்றால் யார் என்று கேள்வி கேட்கிறார். இதோ இந்த வெட்ட வெயிலிலே திரண்டு நிற்கிறார்களே அத்தனை பேரும் சீமான் தான், அத்தனை பேரும் சீமான் தான். எனக்கு முன்னால் பேசிய எல்லோரும் நீட்டு வேண்டாம் என்று சொன்னார்கள். நான் நீட்டு வேண்டும் என்று சொல்கிறேன். யாருக்கு வேண்டும்? ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற எம்எல்ஏ எம்பிக்களுக்கு நீட்டு தேர்வை கொண்டு வாங்க. முதலமைச்சருக்கு ஒரு நீட் தேர்வு வைங்க. இன்னும் பெரிய ஆளு பாரத பிரதமர் ஐயா மோடிக்கு ஒரு நீட் தேர்வு வைங்க. அப்பதான் இவங்களுடைய லட்சணம் என்னவென்று மக்களுக்கு தெரியும். பொதறிவு கேள்வி கேளுங்க. எத்தனை நதிகள், எத்தனை ஆறு இருக்குது, கடல் எங்க போய் சங்கமிக்குது, எத்தனை பரப்பளவு தமிழ்நாட்டிலே நிலம் இருக்குது, இதுவரை தமிழ்நாட்டை யார் யார் ஆட்சி செய்திருக்கிறார்கள், எங்கெல்லாம் கேள்வி கேளுங்க. ஒரு பயலுக்கும் பதில் தெரியாது, பதில் தெரியாது. அதனால இந்த அரசியல் வியாதிகளுக்கு நீட் தேர்வை கொண்டு வந்தால் நாம் தமிழர் பிள்ளைகள் 2031 அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு மிக எளிமையாக இருக்கும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் பதிவு செய்கிறோம். இப்போதைய முதலமைச்சர் பட பிரச்சனைகளுக்காக கையை கட்டிக்கிட்டு வாயை பொத்திட்டு நிற்கும் போதெல்லாம் குரல் கொடுத்ததும் அண்ணன் சீமான் அவர்கள் தான். அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு இந்த ஹைகோர்ட்டில் ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கும் குரல் கொடுத்தது அண்ணன் சீமான் தான். ஆனா அவர் என்ன பண்றாரு, அங்க இருந்து ஒரு எம்பிங்க இலங்கையில இருந்து ஒரு எம்பியை கூப்பிட்டு வந்து அண்ணன் சீமானை வசைபாட வைக்கிறார். இது பரவாயில்ல, இங்க இருந்து அவன் அங்க போய் என்ன சொல்றான், நான் கொண்டு வரும்போது எனக்கு துப்பாக்கி கொண்டு வரதுக்கு அனுமதி இல்லை, துப்பாக்கி இருந்திருந்தா நான் சீமானை சுட்டுப்பேன். டேய் நீ சுட்டு பாரு, நீ வந்து பாரு, நீ சுட்டு பாரு. அப்போ இப்படி போறவன் வரவன் எல்லாம் பேசும்போது ஒருத்தர் கூட இதுக்கு எதிராக குரல் கொடுக்காம அதை ரசிப்பீங்கடா. எங்க அண்ணன் பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியம்டா. 1.25 கோடி இல்ல 10.25 கோடியில கூட குண்டு நுழைக்காத காரை எங்களுக்கு வாங்கி கொடுத்து அழகு பார்ப்போம், அழகு பார்ப்போம். அண்ணன் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, நான் இந்த ஆட்சியை நடத்தலன்னா என்ன, என் தம்பி தங்கைகள் இந்த ஆட்சியை நடத்திட்டு போட்டோம் இந்த காலத்தில். அது அண்ணன் நம் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை கைமாற நம்ம என்ன பார்ப்போம். அண்ணன் காலத்திலே அண்ணன் கைகளிலே தமிழ் தேசத்தை வென்றெடுத்து அவர் களத்திலே ஒப்படைப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். இங்க இந்த பிரச்சனை நடக்குது. மாணவர்களும் இளைஞர்களும் கையில் எடுத்த ஒரு போராட்டம் வீழ்ந்ததா இல்ல வெற்றி பெற்றதான் சரித்திரம். அதுதான் மெரினா புரட்சி ஒரு சாட்சி. அதுல கிரெடிட் எடுத்துக்கிறதுக்காக ஐயா ராகுல் காந்தி போய் உட்கார்ந்துருக்காரு. ஏங்க
கல்வியை மாநில பட்டியல இருந்து பொது பட்டியலுக்கு கொண்டு போனதே நீங்க தான், உங்க ஆட்சியில தான். இந்த நீட்டு தேர்வை கொண்டு வந்தது உங்க ஆட்சியில தான். இன்னைக்கு போய் உட்கார்ந்துக்கிட்டு நான் போராட்டம் பண்றேன், இந்த மாணவர்களுக்காக நான் நிக்கிறேன், கைப்புள்ள எவன்டா அடிச்சதுன்ற மாதிரி உட்கார்ந்து போஸ்ட் கொடுத்துருக்காரு. ஐயா, உங்க முகத்துல பட்ட இந்த காயம் வலிக்குது இல்ல, அந்த காயம் ஆறும். ஆனா எங்க இனத்துக்கு நீங்க கொடுத்த காயம் இன்னும் ஆறா வடுவா எங்க நெஞ்சில இருக்கே, அதை எங்க ஆத்துறது? உங்களை குண்டு கட்டையா தூக்கிட்டு போது பதட்டமா இருந்தது இல்ல, ஆனா கொத்து குண்டுகளை இனத்தின் மீது போடும் போது என் பிஞ்சு பிள்ளைகள் எப்படி பதறி இருக்கும் கொஞ்சமா நினைச்சு பார்த்திருக்கீங்களா? திமுக நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து நீட்டுனாங்க. அதுக்கான ரகசியம் எங்க கிட்ட இருக்குன்னாங்க. என்ன ரகசியம்? கொஞ்சமாவது மானம், ரோசம், வெக்கம், சூடு, சொரணம் இருந்தா நீட்டு தேர்வை ரத்து செய்ய முடியும்னு அவனே ஒத்துக்கிட்டான். 5 வருஷம் நீட்டு தேர்வை ரத்து செய்ய முடியல, எங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப வெக்கம் இல்லாம டெல்லியில கொடி பிடிக்கிற நீட்டு தேர்வை ரத்து பண்ணு. எந்த விதத்துல நியாயம்னே தெரியுது. ஐயா விஜய் அவர்கள் இப்ப தம்பிங்களாம் சொன்ன மாதிரி, என் தங்கச்சி வித்யா இறக்கும் போது நான் எவ்வளவு வேதனைப்பட்டனோ அதை போலவே தங்கை அனிதா இறக்கும் போது நான் வந்து வேதனை அடைஞ்சேன். நீட் தேர்வை நான் உறுதியாக நீட் தேர்வை நான் ரத்து செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி வந்து இன்னைக்கு என்ன சொல்றாங்க, ஒன்றியத்துல 29க்கு விட்டு போடுறாங்க. ஒன்றியத்துல மெஜாரிட்டியா இருந்தாதான் நீட்டை ரத்து செய்ய முடியும், இல்லைனாலாம் முடியாது. இப்படி சொல்லிட்டு இருக்கிறவர்களை மட்டும்தான் மாறி மாறி நீங்கள் ஆட்சியில உட்கார வைக்கிறீங்க. ஆனா தொடர்ச்சியாக இந்திய மருத்துவ கவுன்சில் அங்கீகரிக்க வேணாண்டா, என் பிள்ளைய நானே மருத்துவர் ஆக்கிக்கிறேன்னு சொல்லக்கூடிய அண்ணன் சீமானவர்களை நீங்க தொடர்ச்சியா தோற்கடிச்சுட்டு இருக்கீங்க. இப்படியெல்லாம் நம்ம கேள்விகளை எழுப்புறனால தான் இந்த ரூட் மாஃபியாவை கொண்டு அவதூறுகளை அள்ளி தெரிச்சு நம்மளை வீழ வச்சிருக்காங்க. இந்த இடைத்தேர்தலையும் எங்க நம்ம மீண்டு எழுதுருமோன்றதுக்காகத்தான் நாம் தமிழர் கட்சி ஒரு பிணத்துக்கு சமம். 2029 நாம் தமிழர் கட்சி புதைக்கப்படும். ஆம், நாம் தமிழர் கட்சி பிணமாகவும் தயார். என் இனம் எழுந்து வாழும் என்றால் அதற்காக பிணமாக தயார். சீமான்னா யாருன்னு? எம்எல்ஏவா, எம்பியா? சீமான்னா யாருன்னு அப்படிலாம் கேள்வி வரும். லட்சக்கணக்கானவரை கூட்டி கூட்டம் போடும் போதும் சரி, ஆயிரக்கணக்கானவரை கூட்டி கூட்டம் போடும்போதும் சரி, ஏன் மரத்துல ஏறாதப்பா இறங்கு, கம்பத்துல இருந்து கீழே இறங்கு, சேர ஏன் தலையில தூக்கி வைக்கிறேன்ற ஒரு கேள்வியை கேட்காமல் சுய கட்டுப்பாடோடு ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு கற்றுக் கொடுத்தவர் தான் அண்ணன் சீமானவர். நீ ரசிக்கக்கூடிய நடிகனின் பதாகைக்கு பால் ஊற்றுவதை விட 2 மரத்தை நட்டு நீர் ஊற்றும் சொல்லி கொடுத்தவர் தான் அண்ணன் சீமானவர். இன்னைக்கு வந்து டெல்லியில வந்து நீட் தேர்வுல முறைகேடு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய அந்த மாணவர்களை அடிச்சிட்டாங்கன்றதை கண்டிச்சோம். நீட் தேர்வே ஒரு முறைகேடு தான் அப்படின்னு சொல்லி அதை நீக்கணும்னு சொல்லியும், நம்மளுடைய பொழுதுபோக்குகளை எல்லாம் விடுத்து நாளைய தலைமுறையின் பொழுது போய்விடக் கூடாது என்பதற்காக இத்தனை பேரை இங்க கூட செய்தவர் தான் சீமா. உலக வல்லாதிக்க நாடுகள் அனைத்தும் தீவிரவாதி என்று முத்திரை குத்த இருந்த ஒருவரை அவர் தீவிரவாதி அல்ல, தமிழ் தேசிய இனத்தின் ஒப்பற்ற மாவீரன், எம்முயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் என்று லட்சக்கணக்கானோரை முழங்க செய்ததுதான் சீமான். சாதி மதமாக சல்லி சல்லியாக சிதறி கிடந்த இந்த தமிழினத்தை ஒன்றிணைத்து ஒரு வலுவான தமிழ் தேசியத்தை கட்டமைப்பதற்காக போராடி கொண்டிருப்பவர்தான்டா சீமான். ஒரு படத்துல வரும் இல்லையா, பன்னிக்கிட்ட போய் சிங்கத்தை பத்தி கேட்டா எப்படிங்க தெரியும், அந்த மாதிரி இந்த பெரிச்சாலி கிட்ட புளிய பத்தி கேட்டா எப்படி தெரியும்? சாக்கடையில மேய்ஞ்சிட்டு கிடக்க பெரிச்சாலி வெள்ளம் அடிச்சு இன்னைக்கு கோபுரத்துல போய் உட்கார்ந்து கிடக்கு. அது கோபுரத்துல இருக்கிறனால ஒன்னும் புலி ஆயிடாது, அது எலிதான். போராட்ட களத்துல நின்னாலும் புலிதான். நாங்களே எப்படின்னா, ஒரு முதலமைச்சர் 2வது முறையா போய் படம் பார்க்கிறாரு, இன்னைக்கு போய் திரையரங்குல போய் படம் பார்க்க போறாரு. நான் ஒரு விஜய் ரசிகருங்க, நான் எப்படிப்பட்ட அணில்னா சுறா படத்தையா பிளாக் பஸ்டர்னு சொன்னவங்க நானு. உண்மையாங்க அந்த அளவுக்கு நான் ஒரு அணிலா இருந்தவன். இந்த ஜில்லா, இந்த புலி, இந்த படங்கள்லாம் வரும்போது திரையரங்குக்கு நண்பர்களோட 2-3 முறை நாங்கள் போய் பார்ப்போம். எதுக்காக? படத்தோடைய வசூல் அதிகமாக்கணும், படத்தை வெற்றியிட வைக்கணும் அப்படின்னு நாங்கள் என்ன பண்ணுவோம், போய் திரையரங்குக்கு போய் படத்தை பார்ப்போம். 10வது படிக்கும் போது ஒரு ரசிகர் அப்படி பார்க்கறது ஓகேங்க. ஒரு முதலமைச்சர் 2வது முறை இன்னைக்கு போய் பார்க்கிறார். கவலை பாருங்க, ஜனநாயக படம் வெற்றி அடையணும். வெக்கமா இல்ல? அது எனக்கு ரொம்ப வருத்தம். என்னன்னா, இந்த முதலமைச்சர் தான் இப்படி இருக்கிறாரு. ஒரு கட்சியில தொண்டர்கள் சரியா இருக்கலாம், இல்ல வந்து தலைவர் சரியாகாம இருக்கலாம். இங்க 2மே சரியில்லைங்க. தலைவனும் சரியில்லை, தற்கொலைகளும் சரியில்லாம இருக்கிறாங்க. ஒரு
ஒரு படத்துக்கு சான்றிதழ் எதுக்கு கொடுப்பாங்க? படத்துல ஏதாவது ஆபாச காட்சிகள் வரும், வன்முறை காட்சிகள் வரும், ஆபாசமா ஏதாவது பேசுவாங்க அப்படின்னா சான்றிதழ் கொடுப்பாங்க. சான்றிதழ் கொடுத்த படத்துக்கு தன்னுடைய மகனை கூட்டிட்டு போய் திரையரங்களை உட்கார வச்சு ஒரு அமைச்சர் பாக்குறான்னா அவன் எவ்வளவு பெரிய அயோக்கிய பையன், எவ்வளவு பெரிய அயோக்கிய பையன். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இதுல சின்ன பசங்க வர்றாங்க, லட்டு கொடுக்குறாரு ஒரு அமைச்சர். யாருன்னு பார்த்தா அவர் பேரு பாலாஜி, விஜய் பாலாஜி. இந்த அமைச்சர் எப்படிப்பட்ட அமைச்சர்னா, சீமான்னா யாருன்னு கேட்டுட்டு போறாரு. அவருக்கு என்னன்னா, அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. பிளாக் டிக்கெட் விற்கிறவங்களுக்கு சீமானவர்களை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. நாம சொல்லலாம் சீமான்னா யாருன்னு. இந்த விஜய் அவர்களோட படம் 50வது படம் மீனவனா நடிச்சுட்டாருன்னு ஃபயர் விட்டீங்களா? இந்த அந்த படத்துல நடிச்ச அந்த தமனாவுடைய பாவடைய மேலே கீழே ஆட்டிக்கிட்டு தஞ்சாவூர் ஜில்லாக்காரி கச்சேரிக்கு வாயிடின்னு பாட்டு பண்ணீங்களே, அந்த காலகட்டத்துல என் மீனவனை அடிச்சா உன் மாணவனை அடிச்சான்னு பேசி சிறைக்கு போயிட்டு வந்தார் எங்க லண்டன் சீமானவர். இது தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. அந்த தற்கொலையெல்லாம் பேசுறாரு எங்க அண்ணனை பத்தி. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம வந்து இந்த தேசிய இனம், இந்த தமிழர் என்ற தேசிய இனம், அறிவை கடன் கொடுத்த இனம், எல்லாத்திலையும் மூத்த இனம், நாகரிகத்தை சொல்லி கொடுத்த இனம். இந்த இனம் தான் முன்னாடி நின்று இந்த போராட்டத்தை வழி நடத்தி இருக்கணும். ஆனா தமிழர்களாகிய நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? போராடக்கூடியவங்க பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவங்க சொல்றாங்க சமூக விரோதிகள், பிரிவினவாதிகள், தீவிரவாதிகள். பெருமையோட சொல்லுங்கள், பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவங்க யார் சமூக விரோதின்னு சொல்றாங்களோ, யார் பிரிவினவாதின்னு சொல்றாங்களோ அவங்களாம் அந்த நாட்டுக்கானவர்கள், நாம் நாட்டுக்கானவர்கள் என்று உயர்த்தி சொல்லுங்கள், பெருமையத்தோட சொல்லுங்கள். இதே 2017 நம்ம இங்க ஜல்லிக்கட்டுக்காக நம்ம போராடிய போது தமிழ்நாட்டில் முதலமைச்சராக ஒருத்தர் இருந்தார், ஓபிஎஸ் இருந்தார். அவர் வாயை மூடி மௌனமாக இருந்தார். நாம எல்லாம் பேசினோம், மிச்சர் மாமா ஓபிஎஸ் வாயை திறந்து பேசுங்க மாமா நம்ம முழக்கமிட்டோம். இன்னைக்கு ஒருவர் அதிகாரத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். மாணவர்கள் நீட் தேர்வுக்கு எதிராக போராடுகிறார்கள். இன்னைக்கு மிச்சர் மாமா இல்ல, தற்கொலை மாமா அதிகாரத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். தற்கொலை மாமா அவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு? நான் ஜெயிச்சுட்டு வந்தேனா அவன் அது தர மாட்டான், இது தர மாட்டான்னு நான் ஒப்பாரி வைக்க மாட்டேன். நான் எந்த எல்லைக்கும் போய் நான் சண்டை செய்வேன், எந்த எல்லைக்கும் போய் போராடுவேன்னு விஜய் அவர்கள் பேசினாரு. இன்னைக்கும் போராடுறாரு. எதுக்காக? ஜனநாயக படம் வெற்றி அடையணும்னு போராடுறாரு. ஜனநாயக படம் வெற்றி அடையும் போது நான் கொஞ்சம் தாமதமா தான் இருந்துச்சேன். எந்திரிச்சு பார்த்து சமூகத்தை பாக்குறேன், எல்லா பத்தியும் கண்ணீர் வச்சிருக்கான். நான் ஒரு தீவிர பார்த்து பயந்துட்டேன். நேற்று கூட கோட் ஷூட் பண்ணி நல்லா தானே இருக்கிறாரு. என்னாச்சு அப்படின்னு பதட்டத்தோட போய் பார்க்கும்போது தெரிஞ்சு விஜய் அவர்களுடைய கடைசி படம், அதனால அழுகுறாங்க. கடைசி படம் தான் அழுகல, படம் நல்லா இல்ல அதனால அழுதுருக்காங்க. அதான் உண்மை.